கிபி 70வது வருஷத்துல இஸ்ரவேல் தேசத்தை ரோமர்கள் வந்து பிடித்தார்கள். கிபி 70ல எருசலேம் பட்டணத்தில் ரத்த ஆறு ஓடினது. ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். சிறு குழந்தைகளுடைய கால்களை பிடித்து தரையிலே மோதி அடித்துக் கொண்டார்கள். இது சரித்திரம், இது சரித்திரம், உலக சரித்திரம். எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த ஆறு ஓடின சரித்திரம். ஏன் தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்த போது இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று யூதர்களே அதை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 130வது ஆண்டுக்கு பிறகு ஒரு யூதன் கூட இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை, ஒரு யூதன் கூட எருசலேமில் இல்லை. இது சரித்திரம். இது பைபிள்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின உலக சரித்திரம். உலக சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். இஸ்ரவேல் என்கிற தேசமே இல்லை. கிறிஸ்துவுக்கு பின் 132க்கு பிறகு இஸ்ரவேல் என்கிற தேசமே வரைபடத்தில் இல்லை. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு யூதன் கூட இல்லை. வேதத்திலே சொல்லப்பட்டபடி அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஆனால் இயேசு சொன்னார், கடைசி காலத்திலே மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் தோன்றும். வேத வசனம் இயேசு சொன்ன வார்த்தை, கடைசி காலத்திலே மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் தோன்றும். உலகத்திலே எந்த நாடுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டில் இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உதயமாயிற்று. ஒரு யூதன் கூட இல்லாத இஸ்ரவேல் தேசத்திலே மறுபடியும் எப்படி இந்த தேசம் உருவானது? இயேசு சொன்ன வார்த்தை, இந்த வேத வசனம் நிறைவேறி இருக்கிறது. இது உலக சரித்திரம். வேத புஸ்தகம் சரித்திரத்தின்படி சத்தியமாய் சொல்லுகிற வேத வசனம். சொன்னபடி இஸ்ரவேல் தேசம் உருவாகிவிட்டது. 2000 வருஷமாக இஸ்ரவேல் என்கிற தேசமே உலகத்தில் கிடையாது. அந்த பெயரே உலக சரித்திரத்தில் இல்லை. ஆனால் மறுபடியும் அந்த தேசம் உருவாகிற்று. காரணம் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். இது கடைசி காலம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனும் சாக்கு போக்க சொல்ல முடியாது. இது வேத வசனத்தில் உள்ளபடியே இன்னைக்கு உலகத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை சமீபம்.